சர்ச்சைகளுக்கு பெயர் போன சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மீண்டும் ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. சக தீட்சிதரை தாக்கியதாக இன்னொரு தீட்சிதர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சிதம்பரம் கோவிலில் நடந்தது என்ன? ஒவ்வொரு முறையும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் புதிய புதிய சர்ச்சைகள் வெடிக்கின்றன. இந்த முறை சக தீட்சிதரையே ஒரு தீட்சிதர் தாக்கியதாக பரபரப்பு எழுந்துள்ளது. நடந்தது என்ன? சிதம்பரம் நடராஜர் கோவில் எந்த அளவுக்கு பிரசித்தமானதோ அதே அளவுக்கு தீட்சிதர்களின் சர்ச்சையும் பிரபலமானது. சமீபத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை பொன்னம்பல மேடையில் ஏறவிடாமல் தடுத்ததாக பெரும் சர்ச்சை எழுந்தது. அப்போது தீட்சிதர்களுக்கு உள்ளேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஒருவரை ஒருவர் பழிவாங்க அந்த பிரச்சனையை கையில் எடுத்ததாக கோயில் நிர்வாக தரப்பு விளக்கம் அளித்தது. மேலும் தாங்கள் எந்த சமூகத்தினருக்கும் எதிராக செயல்படுபவர்கள் அல்ல என்றும் தீட்சிதர் நிர்வாகம் விளக்கம் அளித்தது. இந்த நிலையில் மீண்டும் தீட்சிதர்களிடையே ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் புதன்கிழமையன்று லட்சார்ச்சனை நடந்தது. லட்சார்ச்சனை முடிந்ததும் கோயில் தீட்சிதர்களில் ஒருவரான கிருஷ்ணசாமி தீட்சிதர் பிரசாதம் வாங்கச் சென்றார். முதல் முறை வாங்கிய பின் இரண்டாவது முறையும் பிரசாதம் வாங்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது சக தீட்சிதர்கள் அவரை திட்டியதாகவும் அவரும் பதிலுக்கு திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் வாக்குவாதம் முற்றி அங்கிருந்த ரவி செல்வம் தீட்சிதர் என்பவர் கிருஷ்ணசாமி தீட்சிதரை தாக்கி பூநூலை அறுத்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த கிருஷ்ணசாமி தீட்சிதர் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மகன் அளித்த புகாரின் பேரில் சிதம்பரம் போலீசார் ரவி செல்வம் தீட்சிதர் மீது தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் இன்று மாலை 4:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.